புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் நான் வருகின்றேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் நான் வருகின்றேன். எனக்கென உன்னை நான் தேர்ந்து கொண்டேன், என் பணியாற்றவே. என் பரிசாய் என் பாசம் தந்தேன், என்றும் நான் உன்னோடு. ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் என்னை அனுப்பி வையும். ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் என்னை அனுப்பி வையும்.
இனம் மொழி நாடு என அனைத்தும் இருந்திடும் புது புதிராய் புதியன பலவும் பூமியிலே புரிந்திடும் அருள் பலம் நான் தருவேன். ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் எனக்கு அச்சமில்லை. ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் எனக்கு அச்சமில்லை. என் மனநிலை நின்று உழைக்கையிலே எதிர்ப்புகள் எழுந்து நிற்கும். துணிவுடன் எதிர்கொள் என் பெயரால் துணையாய் நான் இருப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் என்றும் உமை தொடர்வே. ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் என்றும் உமை தொடர்வே. என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன். உம் பொருட்டு உம் மக்களுக்காய் என்னை அனுப்பி வையும். என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன். உம் பொருட்டு உம் மக்களுக்காய் என்னை. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 19 வரை. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என்ன பொருள்படும் பொவனெசுர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, இந்த உலக போக்கின்படி பார்த்தால் இயேசு எப்படி இந்த படிக்காத பாமரர்களை தனது திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்தார் என்பது நமது கேள்வியாகவே இருக்கும். காரணம், அவர்கள் செல்வந்தர்கள் அல்ல, அந்த சமுதாயத்தின் விளிம்பு நிலை மக்கள். அவர்கள் வாழ்ந்த சமுதாயத்தில் அவர்களுக்கென்று எந்த செல்வாக்கும் கிடையாது, சொல்வாக்கும் கிடையாது. அவர்கள் படிக்காதவர்கள், மறைநூலை பற்றிய அறிவே இல்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எப்படி போதனையாளர்களாக மாற முடியும்? இப்படிப்பட்டவர்கள் எப்படி இயேசுவின் போதனையை புரிந்து அறிவிக்க முடியும்? எந்த அடிப்படையில் இயேசு இவர்களை தனது சீடர்களாக அழைத்தார்? உண்மைதான், இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை பார்த்தா இந்த கேள்வி நிச்சயமாக எனக்கு வரத்தான் செய்யும். ஏன்னா இன்னைக்கு எப்படி பார்க்குறாங்க? நல்லவனை பார்த்தோ, மக்களுக்காக மக்களோடு உழைக்கின்றவர்களையோ திருத்துதர்களாகவோ அல்லது திருத்தந்தைகளாகவோ அல்லது ஆயர்களாகவோ அருள்பணியாளர்களாகவோ தேர்ந்தெடுப்பது இல்லை. அதிகமாக யாரெல்லாம் குறுமடத்தில் பயிற்றுவிக்கிறாங்களோ, யாரெல்லாம் மேலிடம் சொல்வதற்கெல்லாம் தெளிவில்லாமல் தலையாற்றுறாங்களோ,
அல்லது கொஞ்சம் பணம் கொடுத்தா நடக்கும் என்று நினைக்கிறார்களோ, அல்லது அறிவிருந்தா போதும் மட்டும் நினைக்கிறாங்களோ, இவங்களை தான் இன்னைக்கு செலக்ட் பண்றாங்க. அதனால தான் இந்த கேள்வி நமக்கு வருது. எனவே 2 காரணங்களை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஒன்று, இயேசுவிடத்தில் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஈர்ப்பு இருந்தது, அழைக்கப்பட்டவர்கள். அதனால்தான் இயேசு அழைத்தவுடன் மறுப்பு சொல்லாமல் அவரை பின்தொடர்ந்தார்கள். அதாவது இயேசுவை தங்களது போதகராக ஏற்றுக்கொள்வதில் எந்த தயக்கமும் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் தெளிவோடு இருந்தார்கள். அவர் சிறந்த போதகர் என்கிற நம்பிக்கை அவருடைய மிகப்பெரிய பலம். 2வது காரணம், அவர்கள் இயேசுவின் சார்பில் துணிவோடு நின்றார்கள். இன்னைக்கு நம்ம பேர் நிறைய துணிவு கிடையாது, வாய்தான் நிறைய உண்டு. ஏனென்றால் இயேசு பாரம்பரியம் என்ற பெயரிலே நடந்து கொண்டிருந்த அநீதிகளை, அக்கிரமங்களை துணிவோடு எதிர்த்து நின்றார். எதிர்ப்பையும் சம்பாதித்தார். அவருக்கு பல முனைகளிலிருந்து எதிர்ப்புகள் வரத் தொடங்கின. அந்த சமயத்தில் சீடர்கள் துணிவோடு அவர் பக்கம் நின்றார்கள். துணிவு சீடர்களின் மிகப்பெரிய பலம். இதுதான் பாமர மக்களுடைய சக்தி, தெளிவும் துணிவும். எனவே ஆட்டோமேட்டிக்காகவே என்ன வந்துடும், இந்த தெளிவும் துணிவும் வந்துச்சுன்னா அர்ப்பணம், தியாகம் வந்துடும். இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட அர்ப்பணம், தியாகம் இல்லை. காரணம், துணிவு இல்லை. ஏன் துணிவு இல்லைன்னா தெளிவில்லை. இன்றைக்கு நிறைய பேரை பார்த்தாச்சுன்னா இயேசுவை பின்பற்றுகிற நம்மிடத்திலே சீடர்களிடம் இருந்த இந்த 2 குணங்களும் நம்மிடம் இல்லை என்பதுதான் உறுதி. ஆங்காங்கு இருக்கலாம், அதிகமாக இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. இயேசுவிடத்தில் நமக்குள்ள நம்பிக்கையும் இயேசுவோடு இருக்கக்கூடிய துணிவும் தான் நம்மை உண்மையான சீடர்களாக மாற்றுமே, அடையாளம் காட்டுமே ஒழிய ஏதோ ஜாதிய தன்மையும், ஜாதிய அடையாளமும், மத அடையாளமும் அல்லது அறிவு அடையாளமும் குருமட அடையாளமும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்னும் பெயரிட்டார். 12 திருத்தூதரை அழைக்க இவ்வளவு சிரமப்பட்டு மலை உச்சிக்கு போய் தந்த இறைவனோடு ஜெபத்தில் கலந்து ஆலோசித்து தேர்ந்தெடுத்துள்ளார். இப்பொழுது யாரை கலந்து ஆலோசிக்கிறோம்? நம்ம ஒரு 1000 உருவாக்கணும் அப்படின்னா ரிப்போர்ட்டை மட்டும் பார்க்குறோம். உண்மையான பணியாளனா, வேலை செய்கிறானா என்று யார்கிட்ட கேட்கறது கிடையாது. நமக்கு யாரை தெரியுமோ, யாரை பிடிக்குமோ, சாதிக்கு ஒரு ஆள், மதத்துக்கு ஒரு ஆள், ஊருக்கு ஒரு ஆள், மறைமாவட்டத்துக்கு ஒரு ஆள், அதாவது சாதிக்கு ஒரு திருத்தூதர், சங்கத்துக்கு இன்னொருவர், கோடி பணம் கொடுத்தவர் மற்றொருவர், குடும்பத்தில் பாதி பேர் என்று மிக எளிதாக தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஒரு குருமானவரை பற்றிய ஒரு புகார் அந்த ஆயரிடம் வந்தபோது அவர் சொன்னார், நான் ஜெபித்து முடிவு செய்வேன் என்றார். பிறகு பார்த்தா அவர் இன்றும் சாமியாராக இல்லை. அது ஆயராக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், குருத்துவ பணியிடமாக இருக்கலாம், உங்கள் கணவனாக, மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளின் படிப்பு, எதிர்கால வாழ்வாக இருக்கலாம். மலைக்கு செல்லுவோம், அமைதியாக ஆண்டவரின் உதவியை தேடுவோம், சரியான முடிவெடுத்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையும், சமூக வாழ்க்கையும், சமய வாழ்க்கையும், நடப்பை நல்லவனாக இருக்க நாம் தெளிவோடு வாழ வேண்டியிருக்கிறது. தெளிவான பார்வையோடு நடக்க வேண்டியிருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய மனக்குழப்பங்களே துன்பத்திற்கு காரணம் என்கிறார் ஸ்டீவ் ஜாப்ஸ். அதனால்தான் இந்த உலகை டிஜிட்டலாக மாற்றிய ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவர், நாம் மன தெளிவோடு இருக்கும்போது மற்றவர்கள் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சிக்கு செல்ல முடியும் என்பார். இதனை தன் வாழ்வில் உணர்ந்துதான் 1976 கணினியை வெளியிட்டார். மிக வெற்றியாகவும் அமைந்தது. நற்செய்தி வாசகத்திலே இயேசு சீடர்கள் தெளிவு பெற்றால்தான் உண்மையான சீடர்களாக விளங்குவார்கள். எனவேதான் அவர்களை தெளிவுபடுத்த முதலிலே தேர்வு செய்ததாக இன்று நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். ஆக தெளிவே புதுமையான படைப்பாக மாறும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலும், தேர்விலும், அழைப்பிலும் தெளிவு பெற்றிருக்கிறோமா? குடும்பங்களிலே, பங்கு தளங்களிலே, அலுவலகங்களிலே, சமயத்திலே, சமுதாயத்திலே, அரசியல் தளங்களிலே சிந்திப்போம். இறைவனுடைய அழைப்பை ஏற்றவர்களாக வாழ்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. எம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரை நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றுகிறோம். எங்கள் தகுதியின்மையை பாராமல் உமது பேரன்பையே மனதிலே கொண்டு எங்களை விரும்பி அழைத்தீரே, உமக்கு நன்றி. உம்மால் அழைக்கப்பட்ட நாங்கள் என்னும் உம்மோடு வாழவும் ஒன்றித்திருக்கவும் அருள்தாரும் ஆண்டவரே. ஆமேன்.
குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை
நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே. பாவியர் தேடும் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே. தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே. பாவியர் தேடும் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே. என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. என்னையே ஆளும் மன்னவன் நீயே இயேசுவின் இருதயமே. என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.